இதய நோய் உள்ளவர்கள் வெயிலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து இதயவியல் நிபுணர் டாக்டர் ஷாலினி சத்தியம் தொலைக்காட்சிக்கு வழங்கிய சிறப்பு பேட்டியை தற்போது பார்க்கலாம். கோவிஷீல்டு வேக்சின்னால வர ஹார்ட் அட்டாக் இஸ் வெரி வெரி ரேர் அட்வர்ஸ் எஃபெக்ட். அண்ட் அந்த மாதிரி வர அட்வர்ஸ் எஃபெக்ட் யூஸ்வலாக வேக்சின் போட்டு 4 to 6 வீக்ஸில் தான் வரும். ஸோ 6 வீக் தாண்டி ஒரு ஹார்ட் அட்டாக் வேக்சினால் வரது இஸ் இல்லை, வராது. யூஸ்வலாக ஆஃப்டர் 6 வீக்ஸ் யூஸ்வலாக வேக்சினால வராது. அண்ட் கம்பேர்ட் டு யூரோப்பியன் ஜெனட்டிக் மேக்கப், நம்மளோட சவுத் ஏஷியன் இந்தியன்ஸ் நமக்கான த்ரோம்பாட்டிக் டெண்டன்சி இஸ் வெரி வெரி லெஸ். அந்த பாப்புலேஷன் கம்பேர் பண்ணுறக்கும் நம்ம இந்தியன்ஸ் கம்பேர் பண்ணுறக்கும் நம்மளுக்கான த்ரோம்பாட்டிக் டெண்டன்சி வந்து இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ அதனால இந்த வேக்சின் ரிலேட்டட் ஹார்ட் அட்டாக்ஸ் ஆஃப்டர் 3 இயர்ஸ், இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் இல்லையா கோவிட் வந்து. ஸோ இப்போ எல்லாரும் வேக்சின் போட்டு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் பற்றின பயமோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஆங்ஸைட்டியோ வேண்டாம், வராது யாருக்குமே. டெஃபினட்டாக இதுக்கு மேலே இந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வேக்சின் ரிலேட்டடாக எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். இட்ஸ் கண்டிப்பாக வராது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங் டெண்டன்சி வந்து அந்த கோவிட் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறமே வந்து நார்மலாக இருக்கிறத விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டெண்டன்சி அதே தான் சேம் வேக்சின் கொடுக்கும்போதும் ஒரு கொஞ்சம் லிட்டில் பிட் அந்த கிளாட்டிங் டெண்டன்சி வந்து அந்த இனிஷியல் கொஞ்ச நாளைக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அங்கங்கே ஒரு சில ரேர் ஹார்ட் அட்டாக் கேசஸ் ஹாவ் பீன் ரிப்போர்ட்டட். பட் ஸ்டில் எக்ஸாக்ட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அந்த வேக்சினை லிங்க் பண்ணி இன்னும் எதுவும் சாலிடான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஆன் த பிரைட்டர் சைட் பார்த்தீங்கன்னா திஸ் கோவிஷீல்டு வேக்சின்னால லாட் ஆஃப் சீரியஸ் கோவிட் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹாஸ்பிட்டலைசேஷன், டெத்ஸ் எல்லாமே வந்து ப்ரிவெண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த சின்ன ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை விட நமக்கு கிடைச்ச பெனிஃபிட் வந்து இஸ் ஜாஸ்தி. ஸோ சொல்லப்போனால் வி ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட் வேக்சின். பிகாஸ் நம்ம இப்போ எல்லாமே பேக் டு நார்மல் இல்லை, வி ஆர் நாட் ஈவன் யூஸிங் மாஸ்க்ஸ், எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் அந்த வேக்சினை ப்ளேம் பண்ணி ஹார்ட் அட்டாக்குக்காக பயப்படுறது இதெல்லாம் இட்ஸ் அன்னெசரி. ஸோ தெர் இஸ் நோ நீட் டு கெட் பேனிக் ஆர் பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஸோ சம்மர் ரிலேட்டட் ஹீட் ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக் எதனால் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இருக்கிறத விட பாடி டெம்பரேச்சர் இந்த சம்மர் டைம்ஸில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ஜாஸ்தியான பாடி டெம்பரேச்சரை கூல் ஆஃப் பண்ணுற மெக்கானிசம் சில பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் ஃபால்ட்டியாக இருக்கும். எக்ஸாம்பிள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஒரு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்க பேஷண்ட்ஸ், முன்னாடி ஸ்ட்ரோக் வந்த ப்ரையர் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ், ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ் அண்ட் ஒபீஸ் பேஷண்ட்ஸ், உடல் பருமன் இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபால்ட்டியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த ஹீட் வேவ் டைமில் வீட்டில் இன்டோரில் கொஞ்சம் கூலான என்விரான்மெண்ட்டில் இருக்கிறது இஸ் நல்லது. ஸோ தட் வில் ரெடியூஸ் த ஹார்ட் அட்டாக் ரிஸ்க். அண்ட் இந்த ஸ்ட்ரோக்கில் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு ஹீட் ஸ்ட்ரோக்கோ எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்க டைம் இருக்கு இல்லையா, 10:30 to 4:30. ஸோ அந்த டைமில் மேக்ஸிமம் ஒரு கூலர் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ வீட்டில் இல்லை இன்டோர்ஸில் இருக்கிற மாதிரி பாருங்கள். அண்ட் அடிக்குவேட்லி ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். நிறையா தண்ணி குடிங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 to 3.5 liters ஆஃப் தண்ணி குடிங்க. அண்ட் வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் குக்கும்பர், வாட்டர்மெலன், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் லூஸ் ஃபிட்டிங் காட்டன் கிளாத்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஜென்ரல் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனாலே பெருசாக நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ணிக்க வேணாம். பட் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு, ஒரு கிட்னி பேஷண்ட்ஸ், டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட், ஒரு வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்கவங்க இன்னுமே ஜாக்கிரதையாக இருங்க. உங்களோட மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க. தண்ணி இன்டேக் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வெயிலில் போகாதீங்க. டாக்டர்ஸ் ஏதாவது தொந்தரவு இருக்குது, மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, இல்லை செஸ்ட் பெயின் மாதிரி இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களாவே சரியாக போயிடும் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க.